அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த செல்லில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கு சில காட்சிகளை உங்களுக்காக படம் பிடித்து தந்திருக்கிறேன், பாருங்கள். இன்றைக்கி வரலட்சுமி பூசை என்னுடையனால போயிருந்தேன். அங்கே பல்லாயிரக்கணக்கான என்று சொல்ல முடியாத ஒரு சில நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். பூசை சிறப்பாக இருந்தது, பார்க்க நன்றாக இருந்தது. அதுக்காக உங்களுக்கு அந்த வீடியோ காட்சியை படம் பிடித்து உங்களுக்கு தருகிறேன், பாருங்கள் எப்படி இருக்கிறன்னு. மக்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். வரலட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஐயர் மிகவும் அருமையாக அங்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோவை உங்களுக்காகவும் தருகிறேன், பாருங்கள் எப்படி இருக்கிறது என்பதை. மக்கள் வந்திருந்தார்கள். நல்ல காலநிலையும் நல்லா இருந்தது. குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, சாதுவான மழை பெய்து கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் வந்து முருகனின் ஆசி பெற இருந்தார்கள். நாங்களும் பார்த்து கொண்டே இருந்தோம். மழை பெய்து கொண்டிருந்தது. நல்லாக முருகனின் ஆசியோடு நல்ல மழையும் பெய்தது. அதோடு செல் முருகன் கோயிலில் நல்ல ஒரு பூசை நடந்தது. பாருங்கள், முருகனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இந்த மக்கள் வருகை கூடுதலாக இருந்தது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வரலட்சுமி பூசையும் சிறப்பாக நடைபெற்றது. பாருங்கள் எப்படி இருக்கிறது சொல்லி. பிரான்சில் உள்ள கோயில்களில் மிகவும் விலாசமான கோயில், நல்ல இட வசதிகள் இருந்தது. மக்கள் எல்லாம் வந்து தாராளமாக நின்று முருகனின் பூசையை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். ஐயர் பூசை செய்து அனைவரையும் ஆசீர்வதித்து விபூதி கொடுத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. பாருங்கள், தாராளமான இடம் இருக்குது. நல்லபடியாக முருகனை கும்பிடக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒரு இடம். விசாலமான கார் பார்க்கிங் இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லாமல் கார் பார்க்கிங் அடிக்கலாம். வெளியாலே தாராளமான இடம் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை போய் முருகனை தரிசியுங்கள். செல் முருகன் என்று நீங்கள் சர்ச் பண்ண கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்க்க மிகவும் சிறப்பாக இருந்தது. மற்ற கோயில்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த கோயில் வந்து மிகவும் இடவசதி உள்ளதும் சிறப்பான பூசை நல்லா இருந்தது. பார்க்க மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு சில கோயில்களுக்கு போனால் கொஞ்சம் நெரிசலாக இருக்கும், இடவசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கு தாராளமான இடவசதி, நல்ல இடம், பெரிய கோயில், உள்ளுக்கு தாராளமான இடம். நன்றாக நின்று நீங்கள் முருகனை வழிபடலாம். முருக பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செல் முருகன் கோயிலுக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிகவும் அருமையாக இருக்கும். போய் பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்கிறது. மக்கள் திரண்டிருந்தார்கள். எந்த ஒரு அசௌகரியம் இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் முருகனை தரிசித்து முருகனுடைய அருள் பெற்றிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக காணக்கூடிய இருந்தது. அதோடு பூசையும் சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் அருமையாக இருந்தது. பார்க்க மிகவும் நன்றாகவே இருந்தது. மக்கள் அனைவரும் சிறப்பாக சந்தோஷமாக இருந்தார்கள். மன உளைச்சல் எதுவும் இல்லாமல் சில கோயில்களுக்கு போனால் இட வசதி இல்லை, அங்கால் நில்லுங்கள் இஞ்சால் நில்வார்கள். ஆனால் இங்கு மிகவும் சிறப்பாக இருந்தபடியினாலே அனைவரும் சந்தோஷமாக நின்று முருகனை தரிசித்து முருகன் அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மிகவும் அருமையான கோயில். நீங்களும் ஒரு தடவை சென்று முருகனின் அருள் பெற வேண்டும் என்று
வேண்டிக் கொள்கிறேன். நானும் இன்று போனால் மிகவும் அருமையாக இருக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அனைவரும் சந்தோஷமாக நிற்கிறார்கள். நல்ல இடவசதி உள்ளது. தாராளமாக எங்கு வேணாலும் சென்று எப்படியும் நின்று முருகனை வழிபடலாம், கும்பிடலாம். நெய் விளக்கேற்றுவர்கள் நெய் விளக்கேற்றலாம். எல்லாமாக சிறப்பாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியாகவும் இருந்தது. கோயிலில் நிற்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இன்று இடையிடையே மழையும் பெய்தது வழியினாலே வெக்கையும் இல்லை பெருசால், இல்லாட்டி வெயில் வெக்கை அது சொல்லி கொஞ்சம் டைவராக இருந்திருக்கும். இன்று மழை பெய்த வழியினாலே அந்த ஒரு இதுவும் இல்லை. மிகவும் அருமையாக இந்த முருகனை தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. மக்கள் அனைவரும் வந்து மகிழ்வாகவும், அதே நேரம் இரவு போசனம் அளிக்கப்பட்டது. புளியோதரை, புளி சாதம், அது மக்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மிகவும் அருமை. அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியாக நின்றார்கள். அதுதான் பார்க்க ஒரு மனதுக்கு நன்றாக இருந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முருகனை தரிசித்து முருகனின் அருள் பெற்று அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். அந்த காட்சிகளை உங்களுக்காக நான் படம் பிடித்து தந்திருக்கிறேன். எனது வீடியோவுக்கு முதல் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்கள். எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் உண்டு தாங்கள். மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போடுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். அந்த வகையிலே பாருங்கள் எப்படி இருக்கிறது. முருகன் கோயில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. முருகனின் ஆசீர்வாதத்தை விரும்பினால் நீங்கள் செல் முருகன் என்று சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். அல்லது எனது தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அந்த முகவரியை தருகிறேன் உங்களுக்கு. மிகவும் அருமையாக இருக்கிறது. பாருங்கள், மக்கள் மிகவும் விசாலமான கோயில், நல்ல இட வசதி. தாராளமாக மக்கள் நின்று வடிவாக கும்பிட்டு முருகனின் ஆசி பெற்று செல்கிறார்கள். பாருங்கள், மக்கள் அனைவரும் சந்தோஷமாக அளவலாவி அவர்களை நல்ல மிகவும் சிறப்பாக. அந்த வகையில் நன்றி. உங்களை மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் தொடர்ந்து சந்திப்பேன். நன்றி, வணக்கம். அதில் புன்னகை மின்னுதையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா, கண்களில் ஆனந்த வெள்ளமையா. அவன் ஆறு முகம், நம்மை ஆளு முகம், அதில்